வணக்கம் அண்ட் வெல்கம். விடிய காலையில் 5 மணி, அதுவும் வெறும் 10 டிகிரி இருக்க குளிரில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு, அதுவும் நடுவில் சீ மட்டுமே இருக்கும். ஹாங்காங் டு மக்காவ். இந்த சீயை நம்ம ஃப்ளைட்லேயோ ஃபெரிலேயோ க்ராஸ் பண்ண போகிறது இல்லைங்க, பஸ்ஸில் போக போகிறோம். 55 கிலோமீட்டர் லென்த்துள்ள ஒரு பிரிட்ஜ், அதுவும் நடுவில் அப்படியே அந்த பிரிட்ஜ் காணாமல் போய் ஒரு 6 கிலோமீட்டர் அந்த சீக்கு உள்ளார போய் ட்ராவல் பண்ண போகிறோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்துட்டு இருக்க பிரிட்ஜ் அப்படியே சீக்கு நடுவில் காணாமல் போயிடும். நீங்களும் இந்த அமேசிங்கான விஷயத்தை எங்கள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம இப்போ ஹாங்காங்கில் இருக்க சிம் ஷா சுவை, ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக தெரியலைங்க, அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் உங்களோட நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் போய்ட்டு ஈஸியாக இந்த மேப்பில் நேவிகேட் பண்ணிக்கலாம். இது எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் இருக்கும். நாங்கள் இப்போ ரெட் லைன் எடுக்க போகிறோம். ரெட் லைன் எடுத்துகிட்டு எங்களோட ஸ்டேஷனில் இருந்து லாய் கிங் அப்படின்ற ஸ்டேஷன் போகிறோம். அங்கே இறங்கிட்டு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன் ஆரஞ்ச் லைன் எடுக்க போகிறோம். ஆரஞ்ச் லைனில் ஏறி நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து சன்னி பே, அங்கே போய் ரீச் ஆகணுங்க. ஓகே, இன்னும் 2 மினிட்ஸில் மெட்ரோ கிளம்ப போகுது. ஏர்லி மார்னிங் எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பாருங்கள். பட் வந்து ஃப்ளோட்டிங் தான், எல்லாமே வந்து மூவ் ஆகிட்டே தான் இருந்தாங்க. நமக்கு பெருசாக அந்த க்ரௌட்லாம் வந்து ஃபீல் ஆகவே இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போ சன்னி பேயில் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து அப்படியே டுவர்ட்ஸ் எக்ஸிட் நடக்க ஆரம்பிக்கலாம். இதோட நம்மளோட ஹாங்காங் ட்ரிப் முடியுது. நம்ம ஆக்டோபஸ் கார்டு இனிமேல் தேவைப்படாது, ஸோ இங்கேயே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆக்டோபஸ் கார்டு ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு நம்ம வாங்கும் போது பே பண்ண டெபாசிட், அப்புறம் ரிமைனிங் பேலன்ஸ் என்ன இருக்கோ எல்லாமே நமக்கு வந்து கேஷாக கொடுத்துருவாங்க. இங்கே இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு கேஷாக வாங்கி வைக்கிறது தான் பெட்டர். ஏன்னா இங்கே வாங்குகிற கேஷை நம்ம அடுத்து வந்து மெக்காவில் யூஸ் பண்ணிக்கலாம். மெக்காவில் கண்டிப்பாக கேஷ் தேவைப்படும். ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பினோன்னா எக்ஸிட் எடுத்தோன்னே இங்கே பாருங்கள் B5 போட்டிருக்கு இல்லையா, நம்ம B5 பஸ்ஸில் தான் இப்போ ட்ராவல் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் குளிர் குறையவே இல்லை. நம்மளோட பஸ் B5 வந்துருச்சுங்க. நீங்கள் கூகுள் மேப்பில் போடும் போதே உங்களுக்கு நெக்ஸ்ட் பஸ் எப்போ, வெயிட்டிங் டைம் எல்லாமே வந்துடும். இங்கே லைனில் நின்னோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 20 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே பஸ் வந்துருச்சு. அந்த ஃபஸ்ட் பஸ்லேயே ஏறிட்டு நம்ம இங்கே போர்ட்டுக்கு வந்து இறங்கிட்டோங்க. நாங்கள் ஒரு நிமிஷம் ஏர்போர்ட்னே நினச்சிட்டோங்க, அவ்வளோ சூப்பராக இந்த இடம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, பை பை ஹாங்காங். ஹாங்காங் செம்ம லவ்லியாக இருந்ததுங்க. அடுத்து இப்படியே உள்ளே வந்தோன்னா நம்ம இங்கேயே இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு பஸ் ஏற வேண்டியதாங்க. நாங்கள் இங்கே ஒரு போலீஸ் ரோபோட் பார்த்தோங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சர்வேலன்ஸ் பர்பஸ்க்கு தான், பட் நமக்கு ஏதாவது என்கொயரி வேணும்னா கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே டுவர்ட்ஸ் மெக்காவ் போர்ட் கோல்டன் பஸ், அந்த டைரக்ஷன் சைன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோன்னா நம்ம டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்துடுவோம். இங்கே இந்த மிஷினில் வந்து நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம், பட் இது எடுக்கிறதுக்கு வந்து ஆக்டோபஸ் கார்டு வேணுங்க. நம்ம ஆக்டோபஸ் கார்டு அங்கேயே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே மேனுவலாக வந்து டிக்கெட் கவுண்டரில் நம்மக்கிட்ட இருக்க கார்ட்ஸோ கேஷ் எது வேணால் இங்கே கொடுத்து நம்ம இங்கே டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கேருந்து மெக்காவ் போகிறதுக்கு சிங்கிள் பர்சனுக்கு 65 ஹாங்காங் டாலர்ஸ், 2 பேருக்கு 2 டிக்கெட் எடுத்துட்டோம். இதுவே நீங்கள் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் 12 AM-லேருந்து 6 AM வரைக்கும் 70 ஹாங்காங் டாலர்ஸ் வரும். கோல்டன் பஸ் நமக்கு 24/7 அவைலபிளாக தாங்க இருக்கும். எனி டைம் நீங்கள் வந்து போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பஸ் வந்து 5 to 10 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு பஸ் இருந்துகிட்டே இருக்கும். ரஷ் இல்லாத டைமில் 15 to 20 மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ் எடுப்பாங்க. நம்ம பஸ் எடுத்த கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம இந்த வியூ பார்த்தோங்க. இது அந்த லான்டாவ் ஐலாண்ட் போகிற அந்த கேபிள் கார், இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த போர்ட் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஏர்போர்ட்டையும் அப்படியே வழியில் க்ராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஹாங்காங்கில் இருக்க எல்லா பஸ்ஸஸ் மாதிரி இதுவும் டபுள் டெக்கர் பஸ் தாங்க. ஸோ மேலே இருக்க ஃப்ரண்ட் சீட் எப்படியாவது பிடிச்சிட்டிங்கன்னா செமையான வியூ கிடைக்கும். அந்த தூரத்தில் தெரிகிற அந்த இடத்துல தாங்க நம்ம சீக்குள்ளார போக போகிறோம். இந்த பிரிட்ஜ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். லைஃப் டைமில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்க இது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிரிட்ஜு. இப்போ அப்படியே கொஞ்சம் தூரத்தில் இது உங்கள் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம வந்து அண்டர் சீ டனலுக்குள்ளார என்டர் ஆக போகிறோம். அங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, 6225 மீட்டர்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் 6.5 கிலோமீட்டர் அந்த சீக்கு நடுவுலையே நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க நீங்களும் எங்கள் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். டனல்லேருந்து வெளியே வந்துட்டோங்க. எவ்வளோ அழகாக இருந்ததில்ல. இப்போ இந்த பிரிட்ஜ் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? இந்த பிரிட்ஜ் 2009 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 2018 முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது.
இதில் ரொம்ப வியக்க வைக்கிற விஷயம் என்னென்னா 2009 அந்த பீரியடில் இப்படி ஒன்று யோசிச்சிருக்காங்க, பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த பிரிட்ஜ் கட்டி முடிக்கிறதுக்கு $18.8 பில்லியன் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம மெக்காவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த பிரிட்ஜை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இதான் வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் சீ கிராசிங். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஊர் ரேட்டுக்கு ஆல்மோஸ்ட் ₹800 கன்வர்ஷனில் வருது. அந்த ₹800 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அப்படின்றது வந்து ரொம்பவே ஒர்த்தான விஷயங்க. ஓவரால் நம்மளோட ஜேர்னி வந்து 45 மினிட்ஸில் வந்துட்டு இமிக்ரேஷன் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சுங்க இங்கே வந்த உடனே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேயும் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணால் ஸ்டாம்ப் இல்லைங்க, இந்த பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலி வெல்கம் டு மெக்காவ் ரீச் ஆகிட்டோங்க. அடுத்து வந்து நம்ம பஸ் நம்பர்ஸ் நோட் பண்ண போகிறோம். நம்ம ரூமுக்கு எந்த பஸ் போகும் அப்படின்னு மேப்பில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதுவே குரூப் டூர்ஸ் அந்த மாதிரி புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோ அங்கே குரூப்பாக நிற்கிறாங்க பாருங்கள். அங்கேருந்து வந்து உங்களோட கைட்ஸ் உங்களை கூப்பிட்டுப்பாங்க. அண்ட் வந்து இறங்கின உடனே நாங்கள் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து ஒன்லி கேஷ் தான் வாங்குறாங்க, அப்படி இல்லைனா எம்பாஸ். அந்த எம்பாஸ் வாங்குறதுக்குமே நம்மளோட கார்ட்ஸ் எதுவுமே அக்செப்ட் பண்ணல. திரும்ப எம்பே அதே இருந்தால் மட்டும்தான் அந்த எம்பாஸே வாங்க முடியுது. ஸோ கேஷ் கண்டிப்பாக கேரி பண்ணி தான் ஆகணும். ஹாங்காங் டாலர்ஸ் இருந்தால் கூட இட்ஸ் ஃபைன், பட் கண்டிப்பாக கேஷ் தான் கேரி பண்ணணும். அடுத்து நாங்கள் எங்கெங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்க்க எங்கள் கூடவே ட்ராவல் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. பாய் பாய்.